நமச்சிவாயம் வாழ்க, நாளந்தாள் வாழ்க, என்னை பார்க்க பைரவி வாழ்க. நம்ம செவ்வாய்க்கிழமை அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி வந்தது, வெள்ளிக்கிழமை வந்ததுன்னு. இந்த வாராய்க்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். வருவாய் கொடுக்குற நாள்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வருவாய் கிடையாது, செவ்வாய் வருவாய். இந்த செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வாராய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வர முடியாதவங்க சரிங்க, அம்பாள்கிட்ட பார்க்குறவங்க சரிங்க, வீட்டில் வாராய் தாய் நினச்சி அழகாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நூல் சேவப்பு நூல் ஏற்றுனீங்கன்னா நடக்காத காரியம் கூட எண்ணி 8 நாள் நடத்தி கொடுக்கும். வாராயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? யாராவது வாராகி வந்து வீட்டில் பார்க்கணும், வாராகி வந்து நம்ம ஒளிவட்டத்தில் இருக்கணும், வாராகி நம்ம மனையில் உட்காரணும், வாராகி நம்ம கும்பிட்டா நமக்கு ஏதாவது சமணம் சொல்லணும், வாராகி கும்பிட்டா நம்ம வீட்டில் தீபாவளம் பண்ணால் அந்த ஒளிவட்டமாக அம்பாள் தெரியவா அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாராயை வளவழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி 8 நாள் போதும். நல்ல காமாட்சி விளக்கு எடுத்துங்க. அம்பாள்கிட்ட என்ன பண்ணுறீங்க, நல்ல காமாட்சி விளக்கு வீட்டில் வச்சு 3 வகை எண்ணெய், 3 வகை எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 வகை எண்ணெய் போட்டுட்டு திரி மஞ்சள் நூலும் சேப்பு நூலும் கலந்து போட்டு திரி போட்டு அம்பாவை அழைக்கலாம். அம்பாவை அழைச்சிங்கன்னா எண்ணி 8 நாளில் அம்பாவை உங்களுக்கு காட்சி கொடுப்பான். அந்த தீபாவளினா கூட எந்த நடக்காத கஷ்டம், தனங்களாத கஷ்டம், ஒன்றும் முடியல, அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நம்ம எல்லா கோயிலுக்கு போயிட்டோம், எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம், அம்பாள் கொடுக்குறதுங்க செவ்வாய்க்கிழமை வாராய் எடுத்துக்கங்க. செவ்வாய் வந்து வருவாய் கொடுக்குற நாள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டம்லாம் தீர்ற நாள். ஒரு நாள் சாமி திறக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாளில் போய் அம்பாளுக்கு யாராவது போய் கோயில்லையோ அம்பாள் சன்னதிலையோ இல்லை வீட்லேயோ தீபம் ஏற்றி வரீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுறதுலே வந்து பார்த்திங்கன்னா விசேஷ தீபம் சொல்லுவோம். நீங்கள் தேங்காய் உடைச்சி நவதானியம் போட்டு விளக்கு போடுறது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் அடித்து வாழையில் போட்டு அது செவ்வாய்க்கிழமை நவதானியம் போட்டு பண்ணுங்க, அது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வாராகிட்ட போய் உடனே நடக்கணும், ஒரு ஆஸ்பத்திரி செலவருக்கு ஒரு துஷ்டசக்தி இருக்கிறாங்க, அந்த துஷ்டசக்தி மீண்டே வர முடியல ஐயா, நான் பரிகாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், வந்து ஏவலாக என் வீட்டில் சுற்றி இருக்குது, நான் அப்போ வாராய்க்கு என்ன விளக்கு போடணும் அப்படின்னா ஊமத்தக்காய். ஊமத்தக்காய் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம், சிவனுக்கு வந்த மாதிரி இந்த வாராய்க்கு வந்தது. ஊமத்தக்காயில் நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா எண்ணெய் எரிஞ்சு முடி வைக்கும்போது நம்ம கஷ்டமெல்லாம் எரிச்சு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்வன கோளாறு இருந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் மீண்டே வர முடியல அப்படின்னு வாராய்கிட்ட சரணகிரி. வாராய்கிட்ட எப்படி சரணகிரி ஆகுங்க, வாராய்க்கு வந்து செவ்வாய் மாலை எங்கன திசை இருந்தாலும், மழை பெஞ்சாலும் இடி அடித்தாலும் நீ எவ்வளோதான் கஷ்டமான செய்வனை எடுக்க முடியலனா கூட விடாத வாராய்க்கு வந்து செவ்வாய் மலை விடாத ஒரு 5 கிழமை சாத்துறீங்கன்னா மிகப்பெரிய நம்மகிட்ட வந்து ஏவல் விலகி போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கையில் ஒரு ஆயுதம் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. அம்பாள் சங்கு சக்கரை வச்சுருக்கோம், ஒரு கையில் வந்து கலப்பை வச்சுருக்கோம், ஒரு கையில் வந்து எழுத்தாணி மாதிரி கங்காளி வச்சுருக்கோம், ஒரு கையில் வந்து கிழக்கு பயிருக்கு, ஒரு கமலை வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க. இதைக்காண்டி அம்பாளுக்கு ஒரு தனி சிறப்பே என்னன்னாங்க, இடப்பிரச்சனை இடத்துல ஏமாற்றிட்டாங்க, இடப்பிரச்சனை நடக்கவே மாட்டேங்குது, இடத்துல ஏமாற்றிட்டாங்க, வாங்கிட்டு இடம் கொடுக்க மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குறியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரே விஷயம், அம்பாளுக்கு பஞ்சமி யாகத்தில் கலந்துருங்க. பஞ்சமி யாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு தாமசத்தை பிடிங்கிட்டாங்க, ஒரு இடத்த பிடிங்கிட்டாங்க, நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் தண்டிக்க வேணும் செய்ய வேண்டாம், அம்பாள்கிட்ட கொடுங்க, அம்பாள்கிட்ட சொல்லுங்கள், அம்பாள் அந்த பூமி உங்களுக்கு வாங்கி கொடுப்பான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வத்த மிளகா எடுத்துங்க, நெய் எடுத்துங்க, மாதுளம்பழம் எடுத்துங்க. மாதுளம்பழத்தில் தீபம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா எதிரி அழிக்கிறதுக்கு இல்லை, எதிரி நம்மளுக்கு வசமாக வாங்க. அம்பாள் மட்டும் எல்லாத்தையும் அழிக்குமா, இந்த வாராய் தாயை மட்டும் யாரும் அழிக்க மாட்டாங்க. எதிரியை எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் வசமணி கையில் வச்சுக்கிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதுளம்பழம் விளக்கு போடுறோம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து சக்தியை குறைச்சி கொடுக்கும். வசமாகவேன் ஒரு பூமி பிரச்சனை நடக்காமே இருக்குது, ஒரு பூரியத்து பூமி எங்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, சரி நீங்கள் சண்டை போட வேண்டாம், மல்லுக்கட்டவன் எதுவும் பண்ண வேண்டாம், வாராய்கிட்ட சரணகிரி. வாராய்கிட்ட எப்படி சரணகிரி தாயே அப்படின்னா நம்ம விளக்கு போடுற எல்லாம் போடுறோம். வாராகி எப்படி நேரில் கொடுத்தோம்னா பஞ்சமியில் ஒவ்வொரு யாகம் வளர்த்துறாங்கல்ல, யாகம் வளர்க்குறது எல்லாமே போய் சாமிக்கு சேரணும். நம்ம அன்னதானம் போடுறது சாமி செய்யும், சாமி கூறப்படுத்துறது அவசியம் பண்ணுறது சாமி செய்யும். 3வது யாகத்தில் எதாவது போடுறோமோ அதை அம்பாள் கேட்டு வாங்கிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வத்த மிளகா நெய்யெல்லாம் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெரிய இட பிரச்சனை தலைமை பிரச்சனை அம்பாள் நன்றி கொடுப்பான். நம்ம சிவாய வாழ்க்கை நான் தான்